ஆஞ்சநேயருக்கு ரெண்டாவது சோதனை. முதல்ல வந்தது அன்பு தொல்லை, இப்போ வந்தது அறிவு தொல்லை. அறிவு ஸ்மார்ட்டா இருக்காரா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிவிட்டார். எப்படி ஆஞ்சநேயர் தன்னுடைய பயணத்தை தொடர்றார், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் லங்கா வந்துள்ளார். ஒரு கால்குலேஷன் இருக்கார். பொதுவாக எங்களுக்கே எதுக்கு அந்த வாட்சி கடிகாரம்லாம் எங்களுக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா உபன்யாசம் பண்ணிட்டோன்னு தெரியும். இத்தனை நாளாக பண்ணிட்டு இருக்க முடியும். எங்களுக்கே 1 hour ஆயிடுது அப்படின்னு தெரியும். அப்புறம் 2 மணி பேர் பட்டா விட்டா சரி இன்னும் நாழி ஆயிடுது அவளே சொல்றா முடிச்சிருன்னு. அது எது ஆடியன்ஸே அவளே சொல்லிடுவா டைம் ஆயிடுதுங்கிறத சொல்லாமலே. ஆனாலும் கூட கையில் கடிகாரத்தை முன்னாடியே வச்சுட்டு உபன்யாசம் பண்ணா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம பிளான் பண்ணிட்டே போனோம். ஒரே விஷயத்தை விட்டோம்னா அப்புறம் என்ன பண்ணுறது? நாம் அந்த சுந்தரகாண்டம் சொல்கிற அந்த அனுபவத்தில் இருந்தால் சொல்கிறவர் அனுபவிச்சுட்டே சொன்னால் சமயத்தில் ப்ராப்ளம் ஆகிடும். ஏன்னா அவர் மேலே அனுபவத்துக்குள்ளே போயிட்டார்னா சுந்தரகாண்டம் என்னைக்கு முடியும்? 5 நாளில் முடிக்கணும்னு விட்டுக்கொள்ளு. அதுக்காக எச்சரிக்கைக்காக மணியை வச்சுக்கிறோம். இப்போ ஆஞ்சநேயருக்கு தெரிஞ்சு போயிட்டு தான் பிளான் பண்ணி எவ்வளோ தூரம் வரணும்னு பார்த்துருக்கார். இந்த ஏறத்தாழ 100 யோஜனை இந்த ஜாம்பவான் கடன் சொல்லித்து இந்த 100 யோஜனையில் 75% நம்ம கிராஸ் பண்ணியிருப்போம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வெற்றின்னு நினைச்சார். அப்போ திடீர்னு யாரோ அவரை பிடிச்சி இழுத்தா. வானத்தில் இருக்க நம்ம யார் பிடிச்சி இழுக்கிறது? பின்னாடி லெஃப்டில் பார்க்குற ரைட்டில் பார்க்குற ட்ரக்கு இழுத்துட்டே இருக்கா. கீழே தான் ஈடுபடுறத உணர்ந்தார். மேலே எழும்ப பார்த்தா வலிமையோட கீழே இழுக்கிறது. அது என்ன ஃபோர்ஸ் என்று ஆஞ்சநேயர் கீழே பார்த்தார். கடலுக்குள்ள கடல்ல தண்ணீர்ல இவர் நிழல் தெரியறது. அந்த நிழல் தெரிச்ச கீழே பார்த்தார். நிழலை பிடிச்சு இழுக்கக்கூடிய ஒருத்தையும் பார்த்தார். இங்க ஒரு ராட்சஸ், இவளுக்கு சிம்ஹிகை என்பதாக பெயர். அங்காரதாரைன்னு சொல்லுவார். இவள் தான் ராகுனுடைய மதர். ராகு இருக்காரு, எல்லாரும் அவரை கண்டதான் பயம். ராகு காலம் ஒரு நாள் வேலை செய்யாமல் இருக்கு 1.5 மணி நேரம் டெய்லி பகல் அவர் எடுத்துட்டு போயிடுவார். நான் வேலை செய்யணும், இப்போ ராகு காலமாக இருக்கிறோம். ஆக மனிதர்கள் சோம்பேறிகள், அதுக்கு மேலே சோம்பேறி 1.5 மணி நேரம் ராகு பண்ணி விட்டுருவான். அங்காரதாரையின் பிள்ளை அவன் தான் ராகு காலம். அவனுக்கு பவர் உள்ள காலம் அது. அப்பேற்பட்ட ராகுனுடைய தாய் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தா. ஆனால் பிரம்மதேவன் சொன்னார், உனக்கு இவ்வளோ பவரை கொடுத்தேன், நீ ஊருக்குள்ளே போது எல்லாம் அடிச்சு கொள்ற, அவெல்லாம் பண்ணக்கூடாது, பேசாமல் சமுத்திரத்தில் ஒரு இடத்துல இருடி. சாப்பாடு என் பிள்ளை ராகு துட்டன் கொண்டு வந்து கொடுக்க மாட்டான், நான் என்ன பண்ணுவேன் சாப்பாட்டுக்குன்னு பிரம்மாவை கேட்டா. பிரம்மா சொன்னார், உனக்கு எவ்வளோ வரம் கொடுத்துட்டேன், அதனால நானே உன்னை கொல்ல முடியாது, கொல்றதுக்கு ஆளே ஏற்பாடு பண்ண முடியாது. நீயும் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டாக திகழற, நீ ஒரு இடத்துல இருக்கிறது தான் நல்லது, அந்த இடத்துல வராமல் சமுத்திரே இரு. சுவாமி ஜெயிலில் போட்டால் கூட சாப்பாடு போடணுமா இல்லையா? மணி அடித்தா சாப்பாடு ஜெயிலில் நிச்சயம் சொல்லுவார், என்னை பட்டி போட்டு வைக்கிறீரே அப்படின்னு கேட்டா. கவலைப்படாத, இந்த கடல் பரப்பு மேலே எந்த பறவைகளோ அல்லது பெரிய தேவர்களோ யாரான் பறந்தா இந்த சோன்ல அவர்கள் நிழலை நீ தொட்டையானால் அவர்கள் கீழே இறங்குவார். நிழலை பிடிச்சி இழுத்தா அவர் கீழே வந்து விழுந்துருவார், சாப்பிட்டுக்கோ. அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிக்கார். போட்டிருக்கு சிமிகா ஜோன், நீங்க போகாதீர்கள். அதெல்லாம் ஆஞ்சநேயர் பார்க்கல, வேகத்தில் வந்துட்டு இருக்காரு. சிமிகா இருக்கிறாள், எச்சரிக்கையாக போங்கள், நிழலை பிடிச்சி இழுத்துருவா என்று வான்வெளியில போறவாளுக்கு சொல்லியிருக்கு. ஆஞ்சநேயர் அதை மறந்திருக்கார் இந்த அவர் ஸ்பீடில். ஓஹோ இவளா அவள் என்று நரிச்சின்றார். அதை பற்றி ஆஞ்சநேயருக்கு எப்படி தெரியும்? சுக்ரீவன் சொல்லியிருக்கான். இந்த சுக்ரீவனுக்கு ஒன்றுமே இல்லாதவன், லாய்க்கு இல்லாதவன் நினச்சிக்காதுக்கோ. சுக்ரீவன் மாதிரி ஜாகிரபி தெரிஞ்சவாளே கிடையாது. சுக்ரீவன் ஜாகிரபியில் அவ்வளோ பெரிய அத்தாரிட்டி. அவனுக்கு கரெக்டாக தெரியும் எந்த ஊரில் போனால் என்ன சாப்பாடு கிடைக்கும், எங்கே ஹோட்டல்னாலும். சில பேர் இருப்பா, சுவாமி மதுரை போகிறீங்களா, பாண்டியில் போகிறீங்களா, ஞாபகமாக செங்கல்பட்டுலேயே காஃபி சாப்பிட்ருக்கோம் நன்னா இருக்கும், விழுப்புரத்தில் பால் சாப்பிட நன்னா இருக்கும். இப்போ மாயவரம் முறையெல்லாம் மாயவரத்தில் போக மாதுக்கடையில் போய் இட்லி சாப்பிடுவாங்க காலத்தில் நல்லா. இதெல்லாம் எத்தெல்லாம் அங்கெல்லாம் போய் வந்து அதெல்லாம் சாப்பிட்டு அவள் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். அந்த மாதிரி சுக்ரீவன் உலகம் முழுக்க சுற்றி இருக்கான். சுற்றி எல்லா டேட்டாவும் கையில் வச்சுட்டு இருக்கான். அவன் ஏன் உலகம் முழுக்க சுற்றினான்? அவன் எப்படி ஜாகிரபி எப்படி படித்தான் அப்படின்னா, அவன் அண்ணன் அடித்து துரத்தினான். துரத்த ஓடினான். இந்த ஊர் அவன் வராம அண்ணன் இருப்பானான்னு பார்ப்பான். போய் இறங்கி ஒரு இட்லி சாப்பிட்டா பின்னாடி வாலி வந்துடும். அப்படி அவன் அண்ணன் இவன் கிட்ட உள்ள விரோதத்தினால
சுக்ரீவனை துரத்தி துரத்தி அடிக்க எல்லா ஊரையும் பார்த்துப்பான். கௌரி வாக்கரை கூட பார்த்துட்டு போயிருப்பான் சுக்ரீவன். இங்கே கூட பிற்காலத்தில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் வரலாம் அப்படின்னு அபிப்பிராயம் கூட இருந்திருக்கும். அப்படி எல்லாத்தையும் சுற்றிருக்கான். அப்படி சுத்தினவனாகிற சுக்ரீவன் அந்தந்த வானரங்களை 4ஆக பிரிச்சான். சீதை எங்கே இருப்பான்னு தேடுவதற்கு கிழக்கு திசையில ராவணன் எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருக்கலாம். ஏன்னா கிழக்கு திசையில போங்கள் என்று ஒரு குரூப் அனுப்பிச்சான். அதை அனுப்பறிச்சே ஒரு அட்வைஸ் கொடுக்குறான் பாருங்க. பிரமாணமா ஒரு கிழக்கு திசை என்னென்ன ஸ்டேஷன் வரும், எங்கெங்க நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், எது வரைக்கும் நீங்க போக முடியும், கிழக்கு மலை வரைக்கும் போகலாம், உதயாச்சலம், அதுக்கப்புறம் போக முடியாது, திரும்பிடுங்கள் அப்படின்னு அவர்களை கிராஃபிக்கலா இந்த இப்பெல்லாம் வருது பாருங்க. இன்னும் ஒரு நிமிஷத்திலே போகலாம், வந்து 100 அடியில் இருக்கிறது அப்படின்னு காமிக்கிறாரு போட்டுக்கிற டிரைவர்கள்லாம். அதனால சுற்றி விட்டுருணும் சமயத்தில். அப்படிப்பட்ட வழியை கரெக்டாக சொல்லிட்டான். தெற்கு திசைக்கு மட்டும் ஸ்ட்ராங் ஸ்குவாட் போட்டான். ஏன்னா தெற்கு திசையில ராவணனுடைய கேபிட்டல் இருக்கு, ராவணனுடைய ராஜதானி இருக்கு, லங்கை தலைநகரம். அங்கே ஒளிச்சு வைக்காம இருக்கலாமோ, ஒளிச்சும் வைக்கலாம். ஆனால் அங்கே போறவா ரொம்ப ஸ்ட்ராங் பெட்டாலியனா இருக்கணும்னு இளவரசன் அங்கே தானே அதுக்கு இன்சார்ஜா போட்டான். இளவரசன் அங்கே தானே இளமையானவன், துடிப்பானவன், குடுகுடுன்னு ஏதாரையும் காரியம் செஞ்சுனா கஷ்டப்பாடு. ஒரு கிழவரை கூட போட்டு ஸ்பீட் பிரேக்கர். இந்த கிழவர்களால பெரிய சௌக்கியம் இருக்கு. அவங்க ஸ்பீடை குறைச்சி நம்மளை ஒழுங்காக பார்த்துப்பா. அவசரப்படாத இப்படி பண்ணுன்னு வா. அதுக்காக ஜாம்பவான் மோஸ்ட் சீசன்ட் ஓல்டஸ்ட் அவ குரூப்பில் அவரே அந்த சைன்யத்தில் அனுப்பிச்சான். இது 2 இருந்தாலும் போகிறது, காரியம் செய்யறதுக்கு ஒருத்த வேணுமே. அதுக்காக ஹனுமானையும் அந்த குரூப்பில் போட்டான். தெற்கு திசை வானர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங். அவ அங்கே தான் தலைமையில் போயிருக்கு. அதே மாதிரி மேற்கு, அதே மாதிரி வடக்கு அப்படின்னு 4 திசையை பிரிச்சிருக்கான். அப்போ அவனே சொல்லியிருக்கான், தெற்கு திசை போறவா இப்படி போனால் நீங்கள் ஒரு கால் கடலை கடக்க வேண்டி வந்தால் அந்த கடலை கடக்கும் பொழுது நிச்சயமாக நீங்க இப்படி கிழக்கு பக்கமாவே போங்க. தனுஷ்கோடியிலிருந்து எங்கேயாரும் கொஞ்சம் ட்ராக் மாறி மேற்கு பக்கம் போனீங்கன்னா அந்த இடத்துல உங்க நிழலை பிடிச்சிருக்கிற பூதம் இருக்கு, அதுகிட்ட மாட்டிக்கிட்டு தப்பிக்கிறது கஷ்டம். நானே மாட்ட தெரிஞ்சேன். தப்பால்னு போலீஸ் பின்னாடி வாலி வந்த இடத்துல என்னை எரியாம வேகமா உந்தின, அதுக்கு தான் அண்ட வந்துட்டேன். அவன் வாலி பின்னாடி வந்தான், அவன் வலிமையினால அதை ஓங்கி ஓசிட்டு வந்துட்டான். அது எனக்கு ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் எச்சரிக்கைன்னு சொல்லியிருக்கான். அதை அனுமார் ஞாபகப்படுத்தினார். இது சஞ்சிந்திய மனசா சாயாமஸ்ய சமக்ஷிபத் பலவமானம் துதம் திருட்வா சிம்ஹிகா நாம ராட்சசி மனசா சிந்தயாமாச பிரவருத்தா காமரூபிணி அத்ய தீர்க்கஸ்ய காலஸ்ய பவிஷ்யாம்யஹமாசிதா இதம் ஹி மே மகஸ்வத்வம் சிரஸ்ய வசமாகதம் இது சஞ்சிந்திய மனசா சாயாமஸ்ய சமக்ஷிபத் சாயாயாம் சங்கிரகீதாயாம் சிந்தயாமாச வானரகா. ஞாபகம் வந்துடுத்துதான் சுக்ரீவன் சொன்ன கபிராஜேன கதிதம் சத்வம் அத்புத தரிசனம் சாயாகிராகி மகாவீரியம் ததிதம் நாத்திர சம்சயகா. ஒருத்தர் சொல்லி கொடுத்தது ஞாபகம் வந்த உடனே அதுவே வர முடியும். அவர்களெல்லாம் ஞாபக சக்தி ஆஞ்சநேயருக்கு. இதான் நம்ம அம்மா ராஜா சொன்னது அப்படின்னு தெரிஞ்சின்றார். இதை என்ன பண்ணணும், இதோட பேசவே முடியாது. இது முரட்டு ராட்சசி, பசியில சாப்பிடுறது நம்மள. அதனால இதை ஒழிப்பது தான் நல்லது உலகுக்கு அப்படின்னார். சதாம் புத்வார்த்த தத்வேன சிம்ஹிகாம் மதிமான் கபிஹி யவர்தத மகாகாய பிராவரிஷி வலாகா. இழுக்க இழுக்க கீழே வரார். வர வர தன் உடம்பை பெருக்கிட்டு இருக்க. அவ வரத்தினால இழுக்கிறார், இவர் தன் யோகத்தினால உடம்பை பெருக்கினார். அவர் பெருக்க பெருக்க அவர் சந்தோஷப்பட்டார். ஆட்டுக்கு நல்லா தீனி போட்டுட்டு சந்தோஷப்படுவா சில பேர். அவன் நல்லா கொழுக்கு முழுக்கு நான் சாப்பிடலாம், அதெல்லாம் ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிடலாம், ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், உப்பு தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சிமிகி ஆனந்தமா இருக்க தன் உடலை பெருக்கி கொண்டு பெருசாக கொண்டு ஆஞ்சநேயர் கீழே இறங்கினார். இறங்கி அடுத்த வினாடி நரசிம்மமூர்த்தியை தியானம் பண்ணினார். ஆஞ்சநேயர் நரசிம்மர் அடக்கம் இல்லையா? ஏன் எப்படி சொல்ற? நரசிம்மரை தானே ஆஞ்சநேயர் அடக்கம். அப்படி இல்லை, நம்ம ஆஞ்சநேயர்ட்டு நரசிம்மர் அடக்கம். ஒரு முகம் நரசிம்ம முகமாச்சு. அந்த நரசிம்மமூர்த்தியை தியானம் பண்ணினாராம். ததஸ்தஸ்ய நகைஸ்தீக்ஷைகி மர்மாணுத்கிருத்ய வானரகாம். நேர அவகானு வாயை திறந்த போது உள்ள புகுந்தார். பெரிய வாய் வச்சிருக்காவோ. உள்ள புகுந்த ஆஞ்சநேயர் தன்னுடைய நகங்களெல்லாம் ஒரு கொடலை உருவி பிடுங்கி எடுத்து அதை மாலை போட்டு வெளில வந்தார்.
கொடல் மாலையோட ஆஞ்சநேயர் ஒரு முழம் காட்சி தந்தார். நரசிம்மமூர்த்தி மாதிரியே இருந்தார். இரண்யகசிபன் கொடல மாலையா போட்ட நரசிம்மமூர்த்தி மாதிரி ஜொலிச்சார். ஆன வாயை பிளந்து சிம்மிகை வீழ்ந்தாள் கடலிலே. எல்லாரும் பேஷ் அப்படின்னா இதை யாரும் அடக்க முடியல. இதனால பெரிய வலிமை வாய்ந்தனா அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டான். ஆஞ்சநேயர் பாருங்க, ரோட்ல நாம ஒரு கல் இருந்ததுன்னா நாம சாமர்த்தியம் அனண்ட போயிடுவோம். சில ஆசையோட அந்த கல்லை அனண்ட நகர்த்தும். ஏன் நகர்த்துறது அப்படின்னா அடுத்த வந்து கஷ்டப்படக்கூடாது. ஆஞ்சநேயருக்கு அந்த சிம்மிகை வெல்லணும். அதே சமயத்துல இனி உலகத்திலே இந்த சிம்மிகையின் தொந்தரவுனால மக்கள் கஷ்டப்படுறாங்க. எத்தனை பறவைகள் தெரியாதனமா மறந்து போனா அடிச்சு சாப்பிடுறான். அதனால சிம்மிகையை ஒரேடியா ஒழிச்சு விடும் என்று தீர்மானித்து ஆஞ்சநேயர் சம்ஹரித்து அவருடைய கொடல் மாலையை போட்டு மேல வந்தார். அப்புறம் என்ன பண்ணுவார், சமுத்திர குளிச்சார், மேல கிளம்பிட்டார். மாடையை தூக்கி போட்டு தாம் கதாம் வானரேணா அசு பதி தாம் வீக்ஷ சிம்ஹிகாம் பூதான்யாகாசாரீணி தமூச்சு பிளவகர்ஷபம். எல்லாரும் பாராட்டினார்கள் அனுமார. பெரிய காரியம் செய்தாய் ஆஞ்சநேயா அப்படின்னு மக்கள் பாராட்டினா பிரம்மதேவன் அப்பா அப்படி நிம்மதி பெருமிச்சு விட்டார். இதுக்குதான் இந்த குரங்கு அவ்வளவு வரம் கொடுத்தேன்னார். இந்த சிம்மிகையை நம்மளால ஒன்றும் பண்ண முடியல, வளர்த்து விட்டுட்டோம். இன்னைக்கானது ஆஞ்சநேயர் கையில மாட்டிட்டு போகணும் அப்படின்னு தான் ஆஞ்சநேயருக்கு அவ்வளவு பவர் கொடுத்தோம். அதனால என்னுடைய கனவு நிறைவேறிடுத்துன்னு பிரம்மதேவன் சந்தோஷப்பட்டார். எல்லாரும் சேர்ந்து ஆஞ்சநேயரை வாழ்த்தினார்கள். அவர்கள் வார்த்தை சொன்னார்கள், அதுதான் நமக்கு வேணும். ஆஞ்சநேயா, உனக்கு இருக்கிற இந்த நாளும் யாருக்கு இருக்கோ அவர்கள் நிச்சயமாக எந்த செயலிலையும் தோல்வி அடைய மாட்டார்கள். தோல்வி அடைந்தாலும் மேலே வெற்றிக்கு போவார்கள். அப்படியே டிப்ரெஸ் ஆகிட மாட்டார். நோ டிப்ரெஷன் ஃபார் எ பர்சன் ஹூ ஹாஸ் தி ஃபாலோயிங் 4 டூல்ஸ் வித் யூ. அதை சொல்லியா முதல்ல சொல்றார் பாருங்க. யஸ்யத்தே தானி சத்வாரி வானரேந்திர யதா தவா திட்டிர் மதிர்தாக்ஷம் சகர்மசு நசீததி. காரியம் ஒன்று வந்துடுதுன்னா உடனே நம்ம எப்படி சார் பண்றது? இப்போ நான் கூட வயசாகி போயிட்டதுனால நினைக்கிறேன். சின்ன வயசுல பார்ப்பேன், என்கிட்ட ஒருத்தர் வருவார். காலையில் எழுந்திருக்கணும், எழுந்தோடனே பல் தேய்க்கணும், அப்புறம் குளிக்கணும். அதெல்லாம் பெரிய காரியம். அவருக்கு டென்ஷன். அது மார்னிங் எழுந்திருக்கணுமே, பல் தேய்க்கணுமே, குளிக்கணுமே, ட்ரெஸ் பண்ணிக்கணுமே, சாப்பிடணுமே, இதுக்கெல்லாம் டென்ஷன் பண்றவாள் தான் என்ன பண்ணுவோம். இதுக்கே டென்ஷன்ல போறவா இருக்கா. ஆனால் ஆஞ்சநேயா உன்னை போல இந்த நாளும் இருந்தால் அவர்கள் எந்த சமயத்திலும் டென்ஸ் ஆக மாட்டார்கள். காரியேஷு நசீததி சகர்மசு நசீததி. எப்படி நாலு என்ன? முதல்ல திருதிஹி, துணிவு இருக்கணும், கான்பிடன்ஸ். இதை செய்து முடிப்போம் என்கிற தன்னம்பிக்கையோட செயலை செய்ய ஆரம்பிக்கும். அங்கதான் நம்ம எல்லாரும் அவுட்டு. ஒண்ணு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அந்த மாமாட்ட போய் சொல்லிட்டு வர மாட்டேன்னு விட்டாரு, என்ன பண்றது? உன்னை வர இன்னும் மாட்டேன்னே சொல்லலையே. அந்த மாமாவை நாளைக்கு வர சொல்லுன்னு சொல்லி அடிச்சோம்னா நம்மக்கிட்ட சிக்ஷன் சொல்றான் ஒன்று, அவர் வரமாட்டேன்னு விட்டார், என்ன பண்றது? ஏண்டா முதல்லையே நெகட்டிவா போற? இல்லை சார், அதையும் தெரிஞ்சுக்கணும் போது அதுக்கு என்ன பண்ணணும்? அப்படி அதுக்கு என்ன வரமாட்டேன்னு விட்டார், என்ன பண்றது? பிடிச்சி அடிச்சு தரன்னு எடுத்துட்டு சொல்ல முடியும். அவர் வரும்படியாக பேசி அடிச்சுடுவா. அப்படி சொல்லணும். அது எடுத்த உடனே நெகட்டிவ் தான் நம்ம திங்க் பண்ணணும். சில பேருடைய தியரி அதுதான் ஒழுங்கான வாழ்க்கை. யூ ஆர் கிவிங் நெகட்டிவ் பாயிண்ட் சோ தட் யூ வில் பி ஸ்ட்ராங்கரா. அது ஓகே, பட் பாசிட்டிவா மூல இறங்கணும் காரியத்தை. அதான் துணிவு. திருதிஹி, செல்ஃப் கான்பிடன்ஸ். எனார்மஸ் செல்ஃப் கான்பிடன்ஸோட ஆஞ்சநேயர் கிளம்பினார். என்ன சொன்னார்? வானரர்களே, நான் நேர போய் சீதையை பார்த்துட்டு வரேன். லங்கையில சீதை கிடைக்கலன்னா ராவணன் இந்திரனோட ஏதான் பேக் பண்ணி சொர்க்கத்துல வச்சிருந்தா அங்கேயும் போய் பார்த்துட்டு வரேன். சொர்க்கத்திலையும் சீதையை காணவில்லை என்றால் நான் லங்கையே ராவணனோட சேர்த்து தூக்கி கொண்டு நீங்க வச்சுடுறேன். நீங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு சதுர மைலா தேடும், சதுரடியா தேடும். சீதையை பிடிச்சு ராமன் நிச்சயம் கொண்டு போய் கொடுக்கும். வெற்றியோடு தான் திரும்பி வருவேன். சர்வதா கிருதகாரியோகம் ஆன் எனி அக்கௌண்ட், வெற்றியோடு தான் வருவேன்னு சொல்லி கிளம்பினான். அந்த அப்ரோச் முதல்ல நமக்கு காரியத்தில். இந்த வால்மீகி ராமாயணத்திலே பெரிய சாப்டர், சப் சாப்டர்னு வரும். பிக்கா டிவிஷன் பண்ணார்னா காண்டம்.
அந்த காண்டத்துக்கு சப் டிவிஷன் பண்ணா சர்க்கம். 7 காண்டங்கள் ராமாயணத்துல, அதுல 5வது காண்டம் சுந்தர காண்டம். ஒவ்வொரு காண்டத்துக்கும் சப் டிவிஷன் சர்க்கம்னு உண்டு. அப்படி மொத்தம் 500 சர்க்கம் ராமாயணத்துல இருக்கு. அந்த சர்க்கங்கள்லயே பெரிய சர்க்கம் இந்த சுந்தர காண்டத்துடைய முதல் சர்க்கம். இன்னும் முதல் சர்க்கம் முடியல, நான் ஏதோ உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கோம். 68 சர்க்கம் இருக்கு சுந்தர காண்டத்துல. 68 சர்க்கம். சப்த சர்க்க பாராயணம்னு பண்ணுவா. தினம் 7 சர்க்கமா பாராயணம் பண்றது சுந்தரகாண்டம் முடிகிற வரைக்கும். என்னைக்கு சுந்தரகாண்டம் கரெக்டா முடிகிறதோ அது வரைக்கும் பாராயணம் பண்றது. அப்படின்னா எத்தனை தடவை பண்ணது நூல்? நீங்க 68 நாள் பண்ணாதான் முடியாது. 7 பண்ணவங்க பாக்கி இருந்துட்டே இருக்கும். அதனால 68வது சர்க்கமும் முடியணும்னா அத்தனை நாள் பண்ணியானுங்க. அப்படின்னா சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணா எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட பாராயணம் பண்ணால் கிடைக்கும். எது வேணாலும் சிந்திக்கலாம். தினம் சுந்தரகாண்டத்தை ஒரே நாள் சாப்பிடாம பாராயணம். டிகேஎஸ்க்காக நான் பாராயணம் இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் டிகேஎஸ் ஒரு தடவை கூட்டார். யாரும் பண்றதுப்பா, ஒரே நாளில் சுந்தரகாண்டம் 68 சர்க்கம் பாராயணம் பண்ணணும், என்ன பண்றது சுவாமினா? யார் யாருங்கிற சாப்பிடாம பண்ணணும் அப்படின்னாரு. நான் தான் வரணும், வேற யார்ட்டையும் என்னால் தெரியாது, அனுப்ப முடியாது, நான் வரேன். நான் போனேன். 68 சர்க்கம் பாராயணம், 5 மணி நேரம் சேர்ந்தாப்புல சாப்பிடாம. அப்படி 68 சர்க்கம் பாராயணம் பண்ணி அவர் ரொம்ப பிரியமா. அதனால தான் இன்னைக்கு அவரும் அவருடைய மிஷன் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் அவ்வளோ பேர் வியாதி தீர்க்கிறது. அவர் அனுமார் தான் அவருக்கு தெய்வம். அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை சாதிக்க முடிஞ்சதுன்னா இந்த சுந்தரகாண்டம் சாப்பிடாம 68 சர்க்கமும் பாராயணம் பண்ணணும். அது முடியலையா, தினம் 7 சர்க்கமா பாராயணம் பண்ணணும். அப்படி பண்ணி 68 நாளும் பிடிக்கலாம். அந்த சர்க்கங்கிறதுல பெரிய சர்க்கம் இதுதான் வால்மீகி ராமாயணம். ஆஞ்சநேயர் கடல் தாவின்னு இருக்காரு, முடியல. கடலை தாவி அக்கறையில் குதிச்ச வரைக்கும் சொல்லிட்டார் ஒரே மூச்சில். ஏன்னா ஆஞ்சநேயர் அப்படி பண்ணார், நாமளும் கதையை அப்படி சொல்றோம். அதான் ஆஞ்சநேயர் இப்படி வெற்றி பெற்றது. முதல்ல செல்ஃப் கான்பிடன்ஸோட கிளம்பினார். திருப்திகி கான்பிடன்ஸ், திருஷ்டிகி லுக்கிங் டீப். ஒருத்தர் வந்தால் டீப் லுக்கிங்னா அவருடைய எண்ணத்தை தெரிஞ்சுக்கணும். சே இப்போ வந்து தொந்தரவு பண்றியா, நான் கூட இப்படிதான் காரியத்தை கெடுத்துருவேன் சமயத்தில். அப்பெல்லாம் ஆஞ்சநேயர் தான் வச்சுக்கணும். மைனாகமலை தடுத்த பொழுது அவர் கோச்சுக்கலத. அது போக அன்போடு வந்திருக்கு. அந்த அன்பை நாம் பாராட்டணும். நமக்கு டென்ஷன் இருக்கு, நம்ம வீட்டை விட்டு கிளம்பிச்சா ஒருத்தர் அவசரமா ஓடி வருவாங்க. இப்பதான் வந்தீரா அப்படின்னா அவருக்கு தெரியாது நம்ம அவசரம், நம்ம அவசரம் அவருக்கு தெரியாது, அவர் அவசரம் நமக்கு தெரியாது. அதனால அந்த சமயத்துல கொஞ்சம் வந்தவன் பாவம் வந்திருக்கான், இவ்வளோ டென்ஷன்ல வந்திருக்கான்னா எதுவும் இருக்கணும். அப்படி ஒரு வார்த்தை கொஞ்சம் பொறுமையா கேட்டா சால்வ் ஆகலாம் ப்ராப்ளம். அதெல்லாம் கிடையாது. எனக்கு டைம் ஆயிடுது நான் போறேன்னு போயிட்டு இருந்தா அவனும் மனசு வருந்தி போவான். அவன் என்ன நல்ல செய்தி கொண்டு வருவான், அதுவும் சொல்லாத போடுவாங்க. அது கெட்ட செய்தியா இருந்தாலும் ஆபத்து தான், சரியா தெரிஞ்சுக்கணும் சமயத்துல. அந்த வந்தவனுடைய உள்ளப்பாங்கு என்னன்னு பார்க்கறதுக்கே அது அந்த பார்வை தொலைநோக்கு, அது ஹனுமாற்ற நிறைய. அதனாலதான் மைனாகத்தை உள்ளபடி உணர்ந்து அன்பை ஏற்று ரெசிப்ரோகேட் பண்ணி அதுகிட்ட வழிவாயிட்டு வந்தார். யஸ்யத்வேதானி சத்வாரி வானரேந்திர யதா தவா திருஷ்டிகி. 3வது மதிகி, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். இல்லைன்னா நாகமாதா கிட்ட தப்பிக்க முடியுமா? அவதான் ஆயத்திறந்து சாப்பிடுவேங்கிறாள். எனக்கு பிரம்மா கொடுத்துருக்க வாயில் நுழைஞ்சே தீரணுங்கிறான். பிரம்மா கொடுத்தா எனக்கு என்ன கட்டுப்பாடுன்னு சொல்ல முடியாது. பிரம்மா வரத்தை மீற முடியாது, எதிர்க்க நிற்கிறான். பிரம்மாவின் வரத்தை மீறுவேன்னு சொன்னா அதுவே இன்சல்ட் டு பிரம்மா. அதை ஆஞ்சநேயர் பண்ண தயாரா இல்லை. அதெல்லாம் ஆஞ்சநேயர் பிரம்ம வரத்தை மீறவும் கூடாது, மீறவும் முடியாது. அதுக்கு மதிப்பும் கொடுக்கணும். அதில் எதிர்க்கிறாள்கிட்ட அப்படியாப்பா உனக்கு இப்படி இருக்கா, ரைட்டு அப்படின்னு சொல்லி சமயோச்சிதமா அதுலேருந்து வெளில வந்துட்டார். அந்த மதி இருக்கணும். இதெல்லாம் போராது, சிம்மிக்கு அடிக்கிற ஆற்றல் ஸ்கில் அவற்றை அதுவும் வேணும். சார் 4 டெவலப் பண்ணிட்டால் அப்புறம் எந்த காரியத்திலையும் நாம கவலைப்பட வேண்டிய தேவை. ஒண்ணுமே நம்மகிட்ட இல்லையேன்னா பஞ்சமுகாஞ்சனையா உங்ககிட்ட இருக்கிற 4 5ல் 4 அதை கொடுத்துட்டு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுன்னு வேண்டும் போகுது. யஸ்யத்வேதானி சத்வாரி வானரேந்திர யதா தவா திருஷ்டிர் மதிர்தாக்ஷ்யம் சகர்மசு நசீததி. இப்படி சமுத்திரத்தை கடந்தார். சதாகரம் தானவ பன்னகாயுதம் பலேன விக்ரம்ய மஹோர்மி மாலினம். ஆயிடுத்து லங்கை வந்து கொடுத்து டப்புரு குதிச்சு லங்கையில சுவேல பருவத்துல குதிச்சார்.
சுவேலம்னு ஒரு மலை லங்கையினுடைய வடக்கே இல்லை, அதுல வந்து குதித்தார் ஆஞ்சநேயர். நிபத்திய தீரேச்ச மகோததேஸ்ததா ததர்ஷ லங்கா அமராவதி மிவா. லங்கையை பார்த்துட்டார். லங்கை தெரியுது, சுவேல மலையிலிருந்து பார்க்கிறார். அந்த லங்கையை பார்த்தா மோஸ்ட் பியூட்டிஃபுல் சிட்டி. தண்ணி லங்கை ஆண்டாள் பாடுற அழகான லங்கை. அழகான லங்கைன்னு அர்த்தம் சொல்ற. தென்னிலைன்னா சவுத்துல இருக்க லங்கை தான். நமக்கு சவுத்துன்னு அர்த்தம்னு தெரியும். சந்திராயால காலை வச்சான் எல்லாருமே இந்தியன் விஞ்ஞானிகள் தான். எல்லாரும் இந்திய விஞ்ஞானிகளை பாராட்டினார். நம்ம ஊருக்காரர் மட்டும் 3 தமிழன் இருந்தான். அதில் அவனுக்கு உடனே அது ஞாபகம். உடனே தமிழன் இருந்தான், அது சொல்லணும். ஒன்று நான் ஒரு 3 தமிழர்கள் அதில் இருந்தார்கள். ஒரு சந்தோஷம். இறங்கினது சந்திரால இந்திய விஞ்ஞானிகள் தானே, அது ஒரு சந்தோஷப்பட்டுப்பா சில பேர். அந்த மாதிரி நமக்கு அங்கேயே பார்த்தார் ஆஞ்சநேயர். பார்த்த உடனே அமராவதி தேவலோகத்து கேப்டன்மார்கள் அங்கேயே பார்த்து சந்தோஷப்பட்டார். எவ்வளோ பியூட்டிஃபுல் சிட்டி.